தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கண தமிழ கொல்றானே. 10 லட்ச ரூபாய் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு. டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. ஏய் தளபதிடம், ஏய் மாநாடுறான், ஏய் வாங்கடா மாநாடுக்கு மழையை நிறுத்துற தொழில்நுட்பம் டெக்னாலஜி இல்ல, அதை தாவேக்கா கண்டுபிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல ஐடியாவா இருக்கு. What bro? It's very wrong bro. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஆமாம், விடுவேண்ணா, வீட்டுக்கு போகிறேன்டா. என்னால் முடியாதுடா சத்தியமாக. அடுத்த 4-5 மாதம் என்னடா பண்ண போகிறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி. டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கூட்டம் ஆரம்பிக்கும் போதே தாவேக்காவோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கூட்டம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அங்கிருந்து ஒட்டுமொத்தமான தாவேக்கா தொண்டர்களும் மழை பெஞ்சா கொடை பிடிப்போம், சட்டக்குன்னு தூக்கலாங்க பாருங்க. எதை? சேரை தூக்கி வரிசையா நிப்பாட்டினா. அதுலயே தெரிஞ்சிருச்சு தாவேக்காவுடைய கொள்கை என்ன அரசியலை கட்டமைக்க போகுதுன்னு. சரி, இந்த சேரை தூக்கி வைக்கிறது எப்ப மழைக்கு நனைய கூடாதுங்கிற சேரை தூக்கணும் ஒரு தப்பா? ஒரு தொண்டை வந்து இப்படி பண்ணது தப்பா? தப்பே கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மறந்து விட்டீனடா என் செல்வமே. தமிழ்நாடே அசந்து பார்க்கும் வண்ணம் ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியை நம்ம உருவாக்குறோம்னாரு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அடுத்து இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கறது அடுத்து நடந்த சம்பவத்துல தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன். மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கொள்கையை சிதைச்சிடக்கூடாது இல்லையா? கொள்கை மக்களுக்கு போய் சேர்ந்தாகணும். டிஸ்டர்ப் பண்றாரு வர்ண பகவான். உடனே என்ன பண்றாங்க? வர்ண பகவானுக்கு நேரடியாக அப்ளிகேஷன். என்னது? ஒரு தேங்காய ஒரு வெத்தலை மேல வச்சு ஓம் கிரீம் 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 அப்படி சுத்தி வந்தா மழை நின்றுமா? என்னடா புத்தலாட்டாது? தேங்காய வெத்தலை மேல வச்சா மழை நின்றுமுங்கிறது என்ன மாதிரியான பகுத்தறிவு? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படின்னு ஆடுனா மழை நின்று எந்த மடப்பையடா சொல்லி கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எந்த முட்டா பைய, எந்த கிறுக்கு பைய, எந்த கேன பைய, எந்த லுச்சா பைய சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
இவன் அத்தனை பேரும் படித்தவன், பட்டம் பெற்றவன். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் கார வேலை தான் பண்றேன். ஆனா கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்துக்கிட்டோம்னா பரவாயில்ல, தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் நைட் 12 மணிக்கு ஆஃப்ல இருந்தேன். நான் ஆஃப் போட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்து நான் மட்டும் இப்படியே வந்துட்டேன். இந்த மடப்பையெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ வானா, அமைச்சரானா, ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு சட்டமன்றமும் தமிழ்நாடு அமைச்சரவையும் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சுக்கலாம். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நீ ஓடிடுவ? அவர் ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. அததான் நான் இப்ப சொல்ல போறேன். மறந்து போச்சா? ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு மாசம், பட்டதாரி உருவாக்க 3 வருஷம், அதே ஒரு இன்ஜினியரையும் ஒரு டாக்டரையும் உருவாக்க 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது. ஆனா நான் சொல்றேன், என் தளபதி ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு யுகமே இல்ல. சாம்பார் அப்ப எனக்கு யுகமே இல்ல. ஐயோ மறந்துட்டேன். எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடி இருக்கும் தளபதி, நண்பா நண்பி, தோளா தோழி, கோடனே 1 கோடி தொண்டர்கள் மட்டும் தேவை. பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா. ஓரேல மிஸ்ஸிட் வந்து மாட்டி விடுவா. போடா. எனக்கு தளபதி தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்ல. எங்களுக்கு வேலை முக்கியமே கிடையாது. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. கண்டிப்பா அவர் போற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். எங்களுக்கு தளபதி தான் வேணும். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். தருதல ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான மீனிங். The Thalkuri award goes to Thalkuri Vijay. நன்றி நன்றி நன்றி. விஜய் அரசியல் கட்சி எதுக்காக தொடங்கினாரு? உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்தான் தொடங்கினாரா? இல்லவே இல்ல. ஒண்ணுமே இல்ல. கடைசியில என்ன கேட்டா, ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டாரு. இவ்வளவுதான் சத்தியமான உண்மை. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த அதிகாரத்தை நான் பிடிச்சு காட்டுறேன். ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டாரு. அடுத்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. இங்க பாருங்க, ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடே, ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையான அனைத்து நான்
டோக்கனுக்கு 2 பேர் பொறுப்பாளர்கள் சொன்னதாகவும் காவல்துறை ஒரு ஆளு அனுமதிக்கிறதா சொல்றாங்க. பேசிக்கிறாங்க தொண்டர்கள், அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி யாரும் நிக்கவில்லை. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. உள்ள அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். 2026ல திமுக ஓட்டு போடுவீங்களா, அதிமுக, சீமானுக்கா, விஜய்க்கா? விஜய்க்கு தானே. என்ன காரணம்? அண்ணா நல்லது பண்ணுவாரு. இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு விஜய்ட்ட? விஜய்னாலே பிடிக்கும் தானே. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இல்ல ஒரு ஓட்டு போடுறோம்னா ஒரு கொள்கை இருக்கணும்ல, ஒரு அரசியல்ல இந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அவர்கிட்ட அப்படின்னு, அது என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன? கைய கடிக்கிறது, கரண்ட் கம்பத்தை பிடிக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, இதை விட முக்கியம் லாஜிக்கே இல்லாம பேசுறது. இதுதாங்க எங்க கொள்கை. பேச்சு. நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடுறேன்? நம்ம விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். உங்களுக்கு விஜய் அவர்கிட்ட பிடிச்ச கொள்கை என்ன? சாரி, எனக்கு தெரியாது. அவர் பேச்சு நல்லா இருக்கு. அவர் பேச்சு நல்லா இருக்கு. வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. அமுகு டுமுகு அமால் டுமால்